வணக்கம் வாங்க. வணக்கம், மதிய வணக்கம். சண்டே த ப்ரொஃபஸர். ஹே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. லைக் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணாமக்கு. ஓகே. வணக்கம், வெல்கம் நண்பர்களே. வணக்கம். சண்டே. அது இல்லை, சரக்கு போட மாட்டேன். காலை சாப்பிட்ட வெயில் காலங்களில் மதிய நேரம் பாருங்கள், ஒயிட் ரைஸ் ராத்திரித்த சாப்பாடு. காலையில் நேரமே டிஃபன் முடிச்சாச்சு. இப்போ மதியம் இந்த ராத்திரித்த அரிசி சாப்பாடு தண்ணீர் போட்டு வச்சுருந்து சாப்பிட்டா நல்லா கூலிங்காக இருக்குது. வெயில் காலங்களில் அது மாதிரி பின்பற்றுவோம். சாப்பாட்டு தான் காலையிலே டிஃபன் முடிச்சாச்சு. இந்த டைம் டீ டைம். அந்த டைமில் ராத்திரித்த சாப்பாடு தண்ணியில் போட்டு வச்சுருந்து லேசாக தயிர் ஊற்றிருக்கு. டீ டைமில் இதுக்கு சாப்பிட்றது நல்லது, அனைவருக்குமே நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் இருந்தால் கமெண்ட் பண்ண. நன்றி த ப்ரொஃபஸர். தேங்க்யூ. நான் டெய்லரிங் ஒரு 10 காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் பார்த்துட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ டீ டைமுக்கு வந்தேன். இந்த ராத்திரி சாப்பாடு போட்டு வச்சுருந்தாங்க வீட்டில், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன? அசைவம், சைவம்? பெரும்பாலும் பங்குனி மாதம் முரு பக்தர்களாக அசைவம் சேர்த்திக்க மாட்டாங்க பங்குனி மாதம் முழுக்க. தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்துக்கிறீங்க, நன்றி. சண்டே உங்களுக்கு லீவாக, கவர்மெண்ட் டியூட்டியாக இருந்ததுன்னா லீவாக இருக்குது. ப்ரைவேட் டியூட்டியாக இருந்ததுன்னா பெரும்பாலும் சண்டே டியூட்டி ஆஃபீஸ் விட்டுருப்பாங்க. வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம் ப்ரோ. தேங்க்யூ. லைக் பண்ணாமல் லைக் பண்ணி லைக் ஒன்றும் பண்ணக்கலாமே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ப்ரொஃபஸர் சார், டீ டைம் ஒரு 1/4 மணி நேரம் இருப்பேன். இப்போ டெய்லரிங்க்கு போகணும். ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு டெய்லரிங்க்கு ஸ்டோருக்கு போயிடுவேன். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. வணக்கம், வெல்கம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெயில் ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்திக்க நல்லது வெயில் காலங்களில். அது ஐஸ் போட்டது, ஃப்ரிட்ஜில் வச்சது சேர்த்திக்கிறது அப்படி ஒன்றும் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஐஸ் கம்மியான சர்பத்தில் யூஸ் பண்ணலாம்.